தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத அதிரடி திருப்பங்களும் வியூகங்களும் தற்போதைய புதிய தாவேக ஆட்சியில் அரங்கேறி வருகின்றன. தற்போதைய அரசியல் நிலவரங்களை உற்றுநோக்கும்போது புதிய ஆளுங்கட்சியான தாவேக வெறும் மாற்று அரசியல் பேசும் கட்சி மட்டுமல்ல, அரசியல் சாணக்கியத்தனம் நிறைந்த ஒரு பெரும் சக்தி என்பதும் தெளிவாகிறது. உட்கட்சி மோதல்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் அணிமாற்றங்களை தடுத்து பெரும்பான்மை எம்எல்ஏக்களை தன்வசம் திரும்ப வர வைத்ததில் எடப்பாடியார் வெற்றி பெற்றுள்ள போதிலும் தாவேக தோற்றுவிட்டதாக சொல்ல முடியாது. அதிமுகவின் 4 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே தாவேகாவுக்கு வந்துவிட்ட நிலையில் தற்போதைய சூழலில் அதிமுகவின் பலம் 43க்கு மேல் போக வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. கொள்கை பிடிமானம் எதுவும் இல்லாத அதிமுக ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையில் தொடர்ந்து நீடிப்பது கடினமாகும். அதுவும் தாவேக போன்ற ஒரு புதிய கட்சி எழுச்சி பெற்று வரும்போது அதிமுகவினர் தாவேக பக்கம் பெருமளவு நகர்வது தவிர்க்க முடியாதது. இதனால் அதிமுக படிப்படியாக கரைய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபேஸ்புக் ரீல்ஸ் மூலம் பார்க்க கூடியவர்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் இணைப்பு முகவரியில் முழு வீடியோ காணுங்கள். வணக்கம் அன்பர்களே, நான் என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகிறேன். இது எனது அரசியல் பார்வை. வாருங்கள் வீடியோவுக்கு போவோம். அதிமுகவில் இருந்து பிரிந்து மந்திரி பதவியை குறிவைத்த சண்முகம் தனது திட்டப்படி 32 எல்.ஏ.க்களின் ஆதரவுடன் வராததால் தாவேக அவரை உடனடியாக அமைச்சரவையில் சேர்க்க மறுத்துவிட்டது. இதனால் தற்போது அவர் திரிசங்கு சொர்க்க நிலையில் தவிக்கிறார். எடப்பாடியார் இடம் செல்லவும் விருப்பமில்லாமல் தாவேகாவின் பாராமுகத்தையும் சகிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார். மறுபுறம் அமமுகவின் ஒரே எம்எல்ஏவான காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவளித்து அவரால்தான் கட்சி, அவரே ராஜா, அவரே மந்திரி என்ற யதார்த்த நிலையில் உள்ளார். சட்டம் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வழிவகுத்தாலும் நடைமுறையில் சபாநாயகரின் கைகளே ஓங்கியுள்ளன. மறுபுறம் திமுகவின் எதிர்காலத்தை பார்த்தால் அதன் ஆயுள் கெட்டி என்றே தோன்றுகிறது. திமுகவிடம் திராவிட கொள்கை கொஞ்சம் நீர்த்து போனாலும் லஞ்ச ஊழல், மது போன்ற விஷயங்களால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்து போனாலும் அதன் அடிப்படையான கொள்கை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக திமுகவின் அடிமட்ட கட்சி அமைப்பு எப்போதுமே மக்களோடு நெருக்கமான தொடர்பிலேயே இருந்து வருகிறது. தற்போதைய இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அலையால் திமுக பெரிய வெற்றியை எதிர்பார்க்க இயலாது என்றாலும் அடுத்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் அதிக இடங்களை பெறுவதற்கு தொடர்ந்து ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக அது பாடுபடும் என்பது திண்ணம். இளைஞர்கள், மகளிர்கள், மாணவர்கள் மத்தியில் கொள்கை ரீதியான பிரச்சாரங்களை வலுவாக கொண்டு செல்வதற்கான வியூகங்களை திமுக தொடர்ந்து வகுக்கும். அதிமுகவின் 4 எம்எல்ஏக்களை முன்கூட்டியே ராஜினாமா செய்ய வைத்ததன் மூலம் அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்குச் செல்ல முடியாதபடி தாவேக வழியை முழுமையாக அடைத்துவிட்டது. ஏற்கனவே 114 இடங்களுடன் ஆட்சியில் உள்ள தாவேக கூட்டணி காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் அமைச்சரவை ஆதரவுடன் தன்னுடைய அறுதி பெரும்பான்மையான 118 இடங்களை பெறுவதற்கு 4 இடங்கள் மட்டுமே பாக்கி என்ற நிலையில் 5 முதல் 7 இடங்களுக்கு இடைத்தேர்தல் உறுதியாக உள்ளது. தற்போதைய ஆளுங்கட்சி அலை, இளைஞர்கள் மற்றும் மகளிரின் தன்னிச்சையான வாக்கு ஆதரவு ஆகியவற்றால் இந்த இடைத்தேர்தலில் அதிகபட்ச தொகுதிகளை தாவேக பெற பெரும் வாய்ப்பு உள்ளதால் தாவேக அறுதி பெரும்பான்மை பெற்று 5 ஆண்டு கால ஆட்சியை எவ்வித மிரட்டப்படுதலுக்கும் ஆளாகாமல் ஆட்சியை தொடர்வது பிரகாசமாக உள்ளது. குதிரை பேரம், சந்தர்ப்பவாதம் என்று எதிர்க்கட்சிகள் ஏதேதோ சொன்னாலும் அரசியலில் ராஜதந்திரமும் அவசியம்தான். தாவேகாவினர் வெறும் சினிமா மயக்கம் கொண்ட தற்குறிகள் அல்ல, மாறாக துல்லியமாக காய் நகர்த்தும் சாணக்கியர்கள் தான் என்று தாவேக நிரூபித்து வருகிறது. தங்கத்தில் கொஞ்சம் செம்பு கலந்தால்தான் அழகிய ஆபரணமாகும் என்பதால் யதார்த்த அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான். தூய கோட்பாடுகளைத் தாண்டி ஆட்சியை ஸ்திரப்படுத்த தாவேக எடுத்துள்ள இந்த செம்பு கலந்த ஆபரண வியூகம் தமிழக அரசியலில் ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் அரசியல் களத்தை தொடர்ந்து காணுவோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடுங்கள்.
ஆரோக்கியமாக கருத்து கூறி ஆதரியுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.